பாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க போ. என்னை விட்டுட்டு போறீங்களா? This only babies. என் பேரும் பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்ச கூடாது. நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. டேய், இது என்னடா பாய் படுக்கலாம்? இது என்ன குப்பைன்ற லாரியாடா? சீர் கொண்டு போறோம். ஏன் மோர் கொண்டு போய் பண்ணாட பசங்க. டேய், இது என்னடா ஆட்டு காருக்குள்ள இருக்கு? விட மாட்டேங்க. இது சாமிக்கு நேர்ந்த கடைங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். வா மவனே, போடா. போய் போறீங்க. வாங்க. அங்க பாருங்க. போங்க போங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. போமா. இங்க ஏமா நீ ஜீப்ல வரல? நான் நடந்தே போயிடுறேன். நோ ப்ராப்ளம். அடேங்க அப்பா, உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது. இத்தனை பேர் ஜீப்ல வராங்க, நீ மட்டும் ஏமா நடந்து போற? எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வரல. இப்ப ஜீப்ல ஏறி வந்துரு. உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏய், எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்தடா மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா, நீ எவ்வளவுடா? 1.5 ரூபா. நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர்னு கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரின்னு கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முண்ட மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. கேப்போம். பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா. என்ன மகளா இது? விடுப்பா, அவனை பாத்துறேன். சரி வா. நீ இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ, சரி நீ காசு கொடுக்க வேண்டாம். மாவு ஆகி போச்சு. சரி சரி சரி. கண்ணு, இத கொஞ்சம் தூக்கு. இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆரே என்ன கண்ணால முச்சுக்கிறேன்னாரு. நான் தான் வேண்டான்ட்டேன். உனக்குன்னு எவன் கொடுத்துட்டாளோ? போ. கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. ஆமா. ஏய், வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, இந்த நான் போய் சாப்பிடுறேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டுவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி
அங்கிருந்து 2 தேங்காய் புடிங்கி போட சொல்லலாம். ம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்போ வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சிக்கலாம். யார் யாரை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. புறப்படுது. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ, உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும். அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும். இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட். கன்சாமி இங்க வா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ, நாக்க வேண்டாலும் புடிங்கய்யா. ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்டாதீங்க. உங்க வாய் நாத்த என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாடி அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய் அண்ணா 2 பேருக்கு 7 வயசாச்சு புத்தியில கொடுக்க இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன். மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இதனா ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ, அது வயல்ல கலக்கிறது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. தகல் பாஜா கிட்ட வச்சுக்காத. வேண்டாம், சும்மா கேளு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே அண்ணே குத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கு என் கையில மாட்டு இருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே. இப்ப இத வச்சுக்கோங்க, மீதி அப்புறமா கொடுத்துறேன்.
எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வரிசை அடிக்கிறது தான். சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன? போ. டேய், இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். டேய் கிருஷ்ணசாமி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா, என்ன விஷயம்? உனக்குன்னு இருக்கிறது இந்த கடை ஒண்ணுதான், அதையும் அடமானம் வச்சுதான் உன் தங்கச்சிக்கு நகையும் துணி கொண்டு வந்திருக்கியாமே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நம்ம தகுதிக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. இப்ப கடன் தள்ளாடு. ஏமா, இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அத ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த கடை என்ன, இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்னமோ செய். என்னம்மா? இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ, என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னம்மா சொல்ற? டீலே சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏன் போய் சொல்ற? கந்தசாமி, கொஞ்சம் பார்ப்பா. டேய், உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி, எதுக்குமா உன் இந்த வாப்படி? யோ, நிறுத்தியா? இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா, வாமாமா, இந்தாமாமா, போடா. யோ, நிறுத்தியா? இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா? யோ, சும்மா பார்க்காம குடிச்சிட்டு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலையன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருதே, வாங்கி அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா? குடிக்கிறாரு. இந்த டீல சக்கரை இருக்க? இப்ப இருக்குயா, ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்குல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடையை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறதுல சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணிச்சு. ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புண்ணா? வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட, நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துராத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட, நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. ஓய், ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த பாரு, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு, விடாது தாக்கு, அப்படி தாக்கு. ஏன் கடையில வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய்கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தரையில வச்சு தரத்தரான்னு தேய்ச்சு போடுவேன். அதுல மச்சம் மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே முதல் அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் அவனை விடுவேன். அவ்வளவுதானே? வா. டேய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலே நீ மாலை கண்ணுக்காரனை பாத்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி, நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு,
1 ஆ, 2 பெருசா 3 4 அடடா பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம போச்சே. 5 இதுக்கு எப்படியா? ஓ, இந்த தண்ணி, இந்த தண்ணி. தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு, தூக்கி குளத்துல போடு. ஆ, மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி வச்சுட்டாருங்கடா. ஐயோ, மணி சத்தப்பா. மணியா? ஆ, நான் பாபு தான் வச்சுட்டாங்களோன்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்காருங்க? முருகா. ஏமா இது என்ன கோவிலா, கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர்ற பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. ஆ? அரகர 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 அரோகர. அரகர 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 அரோகரா. அரகர அரகர அரோகரா. ஏங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க. வேண்டாப்பா, ஏங்க மலையெல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போலாம். எனக்கு டீ வேண்டாப்பா. அப்ப நீங்க காபி சாப்பிடுங்க. ஆ? இது என்ன காபி கடையா கல்லு கடையா? சரி எதுவா இருந்தா என்ன? காபியா இருந்தா நீங்க அடிங்க, கல்லா இருந்தா நான் அடிக்கிறேன். ஏங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? யோ, சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். ப்பு. இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. ஆ, வணக்கம். டீ 1ங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ குடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா. இந்த போட்டு தரங்க. சும்மா வணக்கம். அதுக்கு வணக்கம் சொல்ல டீய போட. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இடிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போடா. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்னமோ பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா. என்ன அடச்சே? ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்கே. வணக்கம் வணக்கம் கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீய போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன்பா அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. அதுக்காக துப்புற டீய கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஏய், ஒத்துமா என்னப்பா இது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி இங்க பாரு, பாத்து டீய கட்டுதா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா அல்லாக்கே அவன் கொக்குன்னு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருக்கியா? ம். எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாத்தா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. இதா 5 ரூபாய்.
இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபா கொடுத்தேன், அது 10 ரூபா செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர் போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பு கீழே போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது, உன் கடையில வந்து இவர் சர்ன்னு டீ ஆத்தி குடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர்தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. தாதா யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணவா கூப்பிட்டேன்? வேலையும் கொடுத்து கையில காசும் கொடுக்கலான்னா பெருசா பீத்துக்கிறிய என்னவோ? கூட இருக்க பாரு, கோழி திருட நாட்டம். ரொம்ப கேவலமா திட்டுறாப்பா. இந்த ஊர்ல கோழி திருட கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் போருக்கு. வேட்டிங் கேட்டி அவுத்து போட்டு ஓடிலாமா? இந்தப்பா என்னப்பா இதெல்லாம்? ஊர்ல 1008 வேலை இருக்கு. ஏன் 1009 வேலை இருக்காதா? 1010 இருக்காதா? 2 கம்மியா 1007 6 இருக்க கூடாதா? யோ, எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. அறிவு இருக்குதா உனக்கு? இல்லீங்க, நம்ம இல்லப்பா, அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு. நாசமா போச்சு. ஏண்டி ஏதோ கண்ணாலத்துக்கு வந்தோமா 5 10 மொய் எழுதணுமா போனமான்னு இல்லாம கழுத்துல நடந்த 2 பவுன் சங்கிலிய கழட்டி கொடுத்துட்டு மூடியா நிக்கிறிய? நீ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே? இந்நேரம் இந்த 2 பவுன் நகையை நான் கழட்டி தரலன்னா இந்த கல்யாணமே நின்று இருக்கும். அதை பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி. நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கழட்டி தருவா? நீ மாதிரி கடைக்கு போ. ஆமா, பெரிய கடை. திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா. டீ கடையிலையும் வருமானம் இல்ல. அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டா. இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும்? டீ போடுமா? 18ங்களா? ஆமா. 18. ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி. இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம். மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா, போய் டீ சாப்பிடு. போய் டீ சாப்பிடு. டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார், சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே, சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள வந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அறுத்து கொடுங்க. இந்தாப்பா. $32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவரங்களுக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன்.
இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க, கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உலகத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்க தான் வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். ஐயா, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பெருசு எல்லாத்திலயும் உஷாரா இருக்கு, இதுல கோட்டை விட்டுருச்சேன். ஐயா, அடுத்த வருஷம் இந்நேரம் 2 குழந்தை பிறக்கணும். ஐயா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க இது? இத்தனை பேத்துக்கு கைகால் விட்டு கிடக்குது. அது அவனுக்கு எல்லாம் மதுரை வீரம் பரம்பரை. அறுவாள் எடுத்து அவனு கையை அவனுங்களே வெட்டிட்டாருங்க. வாழ்த்தியாச்சலப்பா, போங்கப்பா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கைகாரம் இல்லாதவங்களுக்கு தம்பி ஒரு ஆசிரமம் நடத்த போகுது, அதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. ட்ரைனிங். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உள்ள போலாமா? போங்க போங்க. சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங். அதையெல்லாம் கொண்டு போய் உங்களை யாரங்க வைக்க சொன்னது? உங்க சம்சாரம் அங்க போவாங்கன்னு யாருக்குங்க தெரியும்? ஏமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னங்க இது? ஆளை வெட்டுற மாதிரி இவ்வளவு பெரிய அருவா? இது வந்து சொல்லண்டா, நம்ம விவசாயம் அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, பெருசுதான். யாரு இல்லன்னா நாங்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வெட்டவே மாட்டோமே. கீழே இருந்துட்டு இதால ஒரே வீச்சு. கண்டிப்பா ஏதாவது விழுந்தே தீரு. இத கண்டுபிடிச்சதே இவர்தான். இது என்னத்துக்கு? இதுல நாங்க குத்திட்டு ஓடியாந்துருவோம். இது காட்டு பண்ணி வந்தா இதால குத்திட்டு ஓடியாந்துருவோம். இதெல்லாம் இல்லாம எங்களால வாழவே முடியாது. சரியா போச்சு. செய்யற தொழில் தான் தெய்வம் பாங்க. அந்த தொழிலுக்கே உதவியா இருக்கிற ஆயுதங்கள் எப்படியா போட்டு வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடமே வேறங்க.